எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முன்னாள் திமுக எம்எல்ஏ ஒருவரே வீழ்த்தியுள்ளது இந்திய அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா குஜிலி மஸ்து யாரு செஞ்சது, ஒருபோதும் ஜெயிக்காம தினமும் தோக்க. தமிழகத்தின் அடுத்த முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்கிறார். ரைட் விடு. நீ லவ் பண்ணா நான் லவ் பண்ணா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போனோம். அதான் ஏன் லட்சியம். இதுல விஜய் அவர்கள் சாதித்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சி அது பதவி இழக்கிறது இல்லாட்டி ஆட்சியை இழக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய நபர் எம்எல்ஏ கூட ஆகலன்னு வச்சுக்கோங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில முதல் ரவுண்ட்ல இருந்து ஒரு சுற்று கூட தன்னை எதிர்த்து நின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் இல்லையா, அவர் தாண்டி வரவே இல்லை. என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதே இல்லை. வெளியில சொன்னா வெக்க கேட்டு முதல் சுற்றுல இருந்து தோல்வியை தழுவுறாரு யாரு? முதலமைச்சர் அவர்கள். வேற எந்த முதலமைச்சரும் இந்தியா முழுவதும் இப்படியான தோல்வியை தழுவவே இல்லை. கொஞ்சம் நஞ்ச பேச்சு பேசிருக்கணும். இவ்வளவு பேசினா ஒரு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. இனி மூஞ்சியை கொண்டே எங்கே கொண்டே வைப்ப? அது தோல்வி யார்கிட்ட தழுவுறாரு? இவருக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரம் என்ன? மோடியை வீழ்த்தக்கூடிய சக்தி ஸ்டாலின் தான் உண்டுட்டாங்க. யாரு யாருக்கிட்ட விடுற? அவர் வீழ்ந்து கிடக்கிற யார்கிட்ட? இந்த நபரை யோசிச்சு பாருங்க. பாபு இவர் யாருன்னு தெரியுமா? பார்க்கவே காமெடியா இருந்து வச்சுக்கோங்க. இந்த ஆள்கிட்ட முதல் சுற்றுல தோத்துருக்காரு. ஜலதோஷம் வந்தா ஆவி கூட புடிக்க தெரியாது. அந்த ஆள் புடிக்கிற அளவுக்கு வீக்கா இருந்திருக்கேடா. நீ எல்லாம் என்னடா தீவிரவாதி? எனவே இது உண்மையிலே ஒரு பெரிய சாதனை. ஒரு பெரிய அலையே சென்னை முழுவதும் அடிச்சு தள்ளி இருக்கேன். அதுல அம்பிக்கல்லுமா இருந்த எம்.கே. ஸ்டாலினே பறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. மோடியவே நானே முடிச்சு கட்டுறேன்டாங்கள, அவரையே முடிச்சு கட்டிங்க பாருங்க. அது ஒரு பெரிய சாதனை. பூவிலும் குளத்தின் மேலே கழிவு நீர் கலப்பது போலே நாத்தத்தில் படுத்தே கிடந்தாரே, கடப்பார குழந்தை இருக்குமாயின் மேலே உட்காரும் ஈயை போலே சோகத்தில் பறந்தே திரிந்தாரே, கடப்பார வாகாய் வாகாய் வாழ்கிறார், கடப்பார பூம்பார ஆகிறார்.